இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வேத பகுதி வாசிப்போம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். பாத்தீங்கன்னா புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். எப்படி புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறவளாய் காணப்படுகிறாள்? வேதத்துல பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? யார் குணசாலியான ஸ்திரீ? அந்த குணசாலியான ஸ்திரீயின் நடுவில் 5 குணாதிசயங்களை நம்ம பார்ப்போம். முதலாவது, தேவனிடத்தில் நேரத்தை செலவிடுகிறவளாய் காணப்படுகிறாள். இங்க பாத்தீங்கன்னா வேதத்துல பாத்தீங்கன்னா லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டாள். இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். பாருங்க, அவளுடைய நேரத்தை ஏசப்பா பாதத்தின் அருகே உட்கார்ந்து செலவிடுகிறவளாய் காணப்படுகிறார். தேவனிடத்திலிருந்து நாமளும் நேரத்தை செலவிடுகிற பெண்மணிகளாக ஸ்திரீகளாக காணப்படணும். அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்தில் அன்பு செலுத்துறவளாய் காணப்படுகிறாள். எப்படி அன்பு செலுத்துறவளாய் காணப்படுகிறாள்? இங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ரூத்த பாத்தீங்கன்னா தன்னுடைய மாமியாரை பின்பற்றும்படியாக காணப்படுகிறது. தன் மாமியாரை போகிற இடத்திற்கும் நானும் வருவேன் சொல் வேதத்துல காணப்படுகிறது. ரூத் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறார். வேதத்துல பாக்குறோம். ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். போகும் இடத்திற்கும் நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என் ஜனம், உம்முடைய தேவன் என் தேவன். பாருங்க, உம்முடைய ஜனம் என் ஜனம் என்றும் உம்முடைய தேவன் என் தேவன் என்றும் இப்படி விடாமல் தன்னுடைய மாமியாரை பின்பற்றி கொண்டு வருகிறவளாய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, மாமியார் என்ன சொல்றதுனாலும் கேட்கிற நபராக ஒரு ரூத் குணசாலியான ஸ்திரியாக காணப்படுகிறாள். அது மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. சில இடங்களில் நம்ம பாக்குறோம், மாமியார் ஒரு பக்கம் சர்ச்சுக்கும் மருமக இன்னொரு சர்ச்சுக்கும் போவாங்க. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை பிரிவினையில் காணப்பட்டு பிரிந்து போகிற ஒரு சூழ்நிலையில் ஒரு குடும்பத்திற்குள்ளேயே காணப்படுகிறது. ஒரு அன்பின் சில இடங்களில் பாருங்க, திருமணமான தனித்து பிரிந்து விடுகிறார்கள். எப்படிப்பட்ட அன்பு சூழ்நிலை காணப்படுகிறது? இங்க ரூத் பாத்தீங்கன்னா ரூத் எடுத்துக்காட்டாக காணப்படுகிறார். ரூத் அவளுடைய அன்பு மாமியாரை பின்பற்றும்படியாக செயல்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஜாக்கிரதை உள்ளவளாய் காணப்படுகிறாள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். பாருங்க, நம்முடைய வீட்டு காரியம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கிறதுன்னு சொல்லி தன்னுடைய வீட்டு காரியத்தில் கவனம் வைத்து ஜாக்கிரதை உள்ளவளாய் காணப்படுகிறாள். வேதத்துல பாத்தீங்கன்னா லூக்கா 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஒரு 10 வெள்ளி காசு உடையவள் என்ன பண்றா? ஒரு காசை தொலைச்சிடுறா. ஒரு காசு காணாமல் போனோடனே அதை என்ன பண்றா? விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிறாள். கண்டுபிடிக்கும் போது மிகுந்த சந்தோஷம் அடைகிறாள். அதுபோலதான் தன்னுடைய வீட்டு காரியத்தின் மித்தமாக தன்னுடைய வீட்டு காரியத்தை செயல்படும் போது சந்தோஷத்துடன் செயல்படுகிறார். இழந்து போன சந்தோஷத்தை மீண்டும் மீட்டுக் கொள்கிறவளாய் காணப்படுகிறாள். அது மாத்திரமல்ல, தன்னுடைய காரியத்தில் தன் குடும்ப காரியத்தில் ஜாக்கிரதை உள்ளவளாய் தன் கடமையை செய்கிறவளாய் காணப்படுகிறாள். பாத்தீங்கன்னா உபசரிப்பவளாய் காணப்படுகிறாள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மார்த்தாள் அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொள்கிறாள். பாருங்க, ஏசப்பா அந்த வழியாக கடந்து போகும்போது தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவை உபசரிக்கிறவளாய் காணப்படுகிறாள். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்தில் அநேக பேரை உபசரிக்கிறவர்களாய் காணப்படணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் பார்த்து நம்ம பிறரையும் உபசரிக்கிறவளாய் காணப்படணும். பாத்தீங்கன்னா நற்கிரிகளை செய்கிறவளாய் காணப்படுகிறாள். எப்படி நற்கிரிகளை செய்கிறவளாய் காணப்படுகிறாள்? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். பாருங்க, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மையோடு காணப்படுகிறாள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உதவி பண்ற தன்மையாக காணப்படுகிறது. நற்கிரிகளை நற்காரியங்களை செய்கிற ஸ்திரியாக காணப்படுகிறது. வேதத்துல பாக்குறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல பாக்குறோம். போபா பட்டணத்தில் கிரேக்க பாஷையில் தொர்க்கா என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தால் இருந்தாள். அந்த சீசி என்ன பண்ற? நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். பாருங்க, நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்கிறவளாய் காணப்படுகிறாள். நம்முடைய வாழ்க்கையில் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்கிறவளாய் காணப்படணும். எந்த நேரத்திலையும் எப்பேற்பட்ட நேரத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற நபராக அந்த குணாதிசயங்கள் காணப்படுகிறது. குணாதிசயங்களில் முதலாவது, தேவனிடத்தில் நேரத்தை செலவிடுகிறவளாயும் குடும்பத்தில் ஒரு அன்பு பரிவினை காட்டும்படியாகவும், அடுத்து ஜாக்கிரதை உள்ளவளாயும், அடுத்தவர்களை உபசரிப்பதிலும் குடும்பத்தை உபசரிப்பதிலையும் கடமைப்பட்டவளாகவும், அடுத்த நற்கிரியைகளை செய்கிற நபராகவும் காணப்படுகிறது.
பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நேரத்திலும் அனுசரிச்சு குடும்பத்தை ஜாக்கிரதையோடு உபசரிக்கிறதுலயும் நற்கிரியை செய்கிறதுலயும் ஜாக்கிரதை உள்ளதையா நம்ம காணப்படணும். அது மாத்திரமல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய் தேவனுடைய பாதத்துல இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவளாய் தேவனுடைய வார்த்தையை அமர்ந்திருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது மாத்திரமல்ல, குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை நிலவும்படியாக குடும்பத்தை கட்டிக்கு செல்லும் போது ஒரு புத்தியுள்ள ஸ்திரியாக தன் வீட்டை கட்டுகிறவளாய் காணப்படுகிறாள். குடும்பத்தை அனுசரிச்சு போகும்போது குணசாலியான ஸ்திரியாக காணப்படுகிறாள். பாருங்க, வேதத்துல கூறப்பட்டபடி நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10 குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று. அப்படி குணசாலியான ஸ்திரியாக செயல்படும் போது புத்தியுள்ள ஸ்திரியாக காணப்படுகிறாள். உங்களுடைய வாழ்க்கையிலும் புத்தியுள்ள ஸ்திரியாக நம்ம செயல்படும் போது தேவன் உங்களை வைத்து மகிமைப்படுகிறவராய் காணப்படுகிறார். உங்களை மேன்மைப்படுத்த வல்லவர். நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சந்தோஷத்தை பெறும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.